Habakkuk's Two Tables Bible Study, Presentation number 71, Aaron's Altar Part 3. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்தில் இது 71வது பிரசன்டேஷன். இன்றைக்கு ஆரோனின் பலிபீடம் 3வது பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஜெபம் செய்து நாம் தொடங்குவோம். அப்பா பிதாவே தகப்பனே, கிருபையாக இன்னொரு நாளை கொடுத்திருக்கிறீரப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுதும் இந்த பாடத்தை நாங்கள் படிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உதவியை பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்தள்ளும் தகப்பனே. இயேசுவின் வழியே ஜெபிக்கிறேன் தகப்பனே, ஆமேன். நாம் ஆரோன் செய்த தவறை குறித்து படித்தோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரத்திலே இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் அது பண்டைய இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முறை நடந்தது. அது மறுபடியுமாக உலக இறுதியிலே நடக்க இருக்கிறது. சென்ற பிரசன்டேஷன் வரைக்கும் நாம் என்ன படித்தோம் என்றால், ஆரோன் தலைமைத்துவத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவர் தன்னுடைய சுயத்திற்காக பயந்து, சொந்த வாழ்க்கைக்காக பயந்து தேவனுடைய கட்டளையை மீறுகிறார். அவர் மீறுகிறதுனாலே ஜனங்களும் தேவனுடைய கட்டளையை மீறி விழுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆரோன் ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறார். அது உலக இறுதியிலே மிருகத்தின் சொரூபத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. அது செய்துவிட்ட பிற்பாடு அவர் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார், தேவனுக்கு ஆராதனை செய்கிறார், கள்ள ஆராதனை செய்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன செய்கிறார் என்றால், ஜனங்களை தேவனை ஆராதிக்கிறதற்காக ஒரு பண்டிகைக்காக அவர் அழைக்கிறார். இந்த காரியங்கள் உலக கடைசியில் ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வரும் பொழுது செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினரில் பெரும்பாலானோர் ஞாயிறு ஆசிரிப்புக்கு விழுந்து போகிறதற்கு இது எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறது. இப்படி யாரெல்லாம் அந்த ஞாயிறு ஆசிரியப்பு சட்டத்தை வரும்பொழுது அதில் விழுந்து போகிறார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று மோசே காண்பித்தார். மோசே அந்த தங்க சொரூபத்தை அரைத்து அதை அந்த ஜனங்கள் தாகும்படி பருகும்படி செய்தார். யாரெல்லாம் ஞாயிறாசிரிப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, செவன்டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலிருந்து ஜனங்கள் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, தேவனுடைய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அந்த மதுவை, உக்கிரமான மதுவை அவர்கள் பருகுவார்கள். தேவனுடைய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அந்த கொடிய அந்த பிளேக்ஸ், வாதைகளிலே அவர்கள் அகப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம். இதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது நடந்த பிற்பாடு மோசே ஆரோனிடம் இவ்வாறு கேட்டார். யாத்ராகமம் 32:21. பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றான். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் மூளாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். இவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும், எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். யாத்ராகமம் 32:24. அப்பொழுது நான், பொன்னுடைமையுடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கலற்றி தரக்கடவர்கள் என்றேன். அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்கினியிலே போட்டேன், அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றான். இந்த ஜனங்கள் மோசே தாமதிக்கிறதை காண்கிறார்கள். அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று. அதனால் இவர்கள் மறுபடியுமாக எகிப்திற்கு திரும்பி போகிறதற்காக இந்த காரியங்களை செய்கிறார்கள். ஒரு தலைவனை ஏற்படுத்த வேண்டும், எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணுங்க, நாங்கள் மோசேவை விட்டுவிட்டு புதிதாக ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு நாங்கள் இந்த வனாந்தரத்திலே சாகாமல் நாங்கள் எங்கே திரும்ப போக வேண்டும் என்றால் எகிப்துக்கு நாங்கள் திரும்ப போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இது எதற்கு உதாரணமாக இருக்கிறது என்றால், அவர்களுடைய நிர்வாணத்திற்கு உதாரணமாக இருக்கிறது. எப்படி என்றால், இந்த கண்டிஷன், கோயிங் பேக் கண்டிஷன், திரும்பி வந்த பாதையிலே திரும்பி செல்கிற கண்டிஷன் யாருடைய நிலைமை என்றால், லவோதிக்கிய சபையுடைய கண்டிஷன். லவோதிக்கிய சபை அவர்களுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிர்வாணிகளாக இருக்கிறார்கள். இதை குறிக்கும் பொழுது யாத்ராகமம் 32:25,
ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாகிறதை மோசே கண்டு, இப்போ அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நிர்வாணமாக இருக்கிறார்கள். இது எதற்கு தேவன் பழைய ஏற்பாட்டிலே நமக்கு இந்த காரியங்களெல்லாம் வைத்திருக்கிறார் என்றால், உலக கடைசியில் இருக்கிற மக்களுக்கு இதெல்லாம் எச்சரிப்பு. அவர்கள் அப்பொழுது நிர்வாணிகளாக இருந்தார்கள். அந்த ஜனங்கள் மலை அடிவாரத்திலே அவர்கள் யாரை குறிக்கிறார்கள் என்றால் லவோதிக்கேய சபையை குறிக்கிறார்கள். லவோதிக்கேய சபையில் இருக்கிற ஜனங்கள் இப்படி நிர்வாணமாக இருக்கிறார்கள். இப்போ மோசே அதை காண்கிறார். மோசே அதை கண்டு இப்போ அந்த சபையை என்னவா பிரிக்கிறார்னா இரண்டாக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் என்றால் யாத்திராகமம் 32:26, பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேரக்கிறவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். இப்போ மோசே என்ன செய்கிறார் என்றால் அந்த பாளையத்தில் இருக்கிற ஜனங்களை இரண்டாக பிரிக்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், யாரெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று பிரிக்கிறார். அப்போ எந்த புத்திரர் மோசேயிடம் வருகிறார்கள் என்றால் லேவியின் புத்திரர் வருகிறார்கள். யார் வருகிறார்கள்? லேவியின் புத்திரர்கள். இதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்த வசனம் 27வது வசனம், அவன் அவர்களை நோக்கி, ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு பாளையமெங்கும் உள்ளும் புறமும் வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் தன் சிநேகிதனையும் ஒவ்வொருவனும் தன் தன் அயலானையும் கொன்று போட கடவன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். இப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள்? லேவியின் புத்திரர் சுத்திகரிப்பு செய்கிறார்கள். பாளையத்தில் இருக்கிற பாவத்தை புறம்பே தள்ள வேண்டும். அப்போது யாரெல்லாம் இப்படி செய்தார்களோ அவர்களை மோசே என்ன செய்கிறார் என்றால் லேவியின் புத்திரர் கட்டளை கொடுத்து அவர்களை கொல்ல சொல்கிறார். அன்று 3000 பேர் விழுகிறார்கள். 29வது வசனம், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கும்படி இன்றைக்கு நீங்கள் அவன் தன் தன் மகனுக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக இருக்கிறதினால் கர்த்தருக்கு உங்களை பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லி இருந்தான். தேவனுக்கு கோபம் மூண்டது. தேவனுக்கு ஏன் கோபம் மூழ்கிறது என்றால் மிருகத்துக்கு சொரூபம் செய்யப்படுவது அவ்வளோ கோபம் மூழ்கிறது. தேவனுடைய ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக பொய்யான ஆராதனை செய்வது தேவனுக்கு அவ்வளோ கோபத்தை அது ஏற்படுத்துகிறது. எகிப்திலிருந்து புறப்பட்ட போது இவர்கள் ஒரே கூட்டமாக தான் இருந்தார்கள். இவர்கள் ஒரே கூட்டமாக வந்தார்கள். ஆனால் அந்த கூட்டம் இரண்டாக பிரிகிறது. அப்போது சபையிலே தேவனை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அநேகர் ஒரே கூட்டமாக தான் வருகிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்திலே சபையில் இருக்கிறவர்கள் இரண்டாக பிரிகிறார்கள். அப்போ கடைசி காலத்திலே லவோதிக்கேய சபையில் இருக்கிற ஜனங்கள் ஒன்றாக தான் இருந்தார்கள். ஆனால் இந்த சபை இரண்டாக பிரிகிறது. அப்போ இதே காரியத்தை இவர்கள் செய்த காரியத்தை ஒரு ராஜா செய்கிறார். அந்த ராஜா பேர் யாருன்னு என்றால் நாம் யாருக்கும் தெரியும், யெரொபெயாம். இந்த யெரொபெயாம் ஆரோன் செய்த பாவத்தை அவரும் மறுபடியும் செய்கிறார். அதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த யெரொபெயாம் செய்த பாவமும் ஆரோன் செய்த பாவமும் கடைசி காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். ஆரோன் காலகட்டத்திலே ஆரோனுடைய வாழ்க்கையிலே நடந்தது, யெரொபெயாம் வாழ்க்கையிலே நடந்த காரியங்கள், இந்த இரண்டு காரியங்களை வைத்து தேவன் நமக்கு இது மறுபடியுமாக நடக்க இருக்கிறது என்று நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆரோனுடைய வாழ்க்கையிலே இந்த 32வது அதிகாரத்தில் இன்னொரு காரியமும் நமக்கு இருக்கிறது. என்ன இருக்கிறது என்றால் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட், நுட்ப நியாய விசாரணை இங்கே நமக்கு காணப்படுகிறது. யாத்திராகமம் 32:30. மறுநாளில் மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் மகா பெரிய பாவம் செய்தீர்கள், உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடுமோ என்று அறிய இப்பொழுது நான் கர்த்தரிடத்திற்கு ஏறி போகிறேன் என்றான். இப்போ மோசே அந்த ஜனங்கள் மிகப்பெரிய பாவம் செய்து விட்டார்கள், அவர்களுக்கு பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும். எப்பொழுது பாவ நிவர்த்தி செய்யப்படும்? பாவ நிவர்த்தி நாள் என்று பாவ நிவர்த்தி செய்யப்படும். அப்போது தேவன் மோசேக்கு என்ன சொன்னார் என்று நாம் பார்க்கலாம். அப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்ப போய், ஐயோ, அந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை
கிறுக்கி போடும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் எவனோ அவன் பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன். இப்பொழுது நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ. என் தூதனானவர் உனக்கு முன் செல்லுவார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றான். ஆரோன் செய்த கன்றுக்குட்டியை ஜனங்கள் செய்வித்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். இங்கே மோசே என்ன சொல்கிறார் என்றால், இவருடைய பாவத்தை நீர் மன்னித்தரலும், இல்லை என்றால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று தேவன் சொல்கிறார். ஆனால் தேவன் என்ன சொன்னார் என்றால், நான் விசாரிக்கும் நாளில் அவருடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன். நுட்ப நியாய விசாரணை 1844 அக்டோபர் 22 தொடங்கினது. அப்போது விசுவாசத்தின் மூலியமாக உள்ளே சென்றவர்கள் யார் என்றால் லேவியர்கள் மாத்திரமே. இந்த லேவியர்கள் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக சென்றார்கள். 1844 மில்லரைட் அட்வென்டிஸ்டில் 50 பேர் மாத்திரமே பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக சென்றார்கள். அவர்களுடன் தேவன் உடன்படிக்கை பண்ணினார். அது எங்கே நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இங்கே யாத்திராகம் 32 லேவியின் புத்திரர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். மோசே அவர்களை தெரிந்து கொள்கிறார். மோசேயின் மூலமாக அவர்களுக்கு உடன்படிக்கை செய்யப்படுகிறது. அப்போது விசுவாசத்தின் மூலியமாக உள்ளே சென்றவர்கள் லேவியின் கோத்திரம் மாத்திரமே. தேவனுக்கு மகா பெரிய கோபம் ஏற்பட்டது. இந்த கன்றுக்குட்டியை அவர்கள் செய்கிறதுனாலே தேவன் அவர்களை உபாதித்தார் என்று கடைசி வசனம் வாசித்தோம். அப்போ தேவனுக்கு இந்த காரியம் எவ்வளோ கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். இப்போது இந்த காரியங்கள் எல்லாம் நாம் பார்த்து விட்டோம். ஆரோனுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்தது. இந்த நுட்ப நியாய விசாரணை காலத்திலே யாரெல்லாம் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்கிறார்கள். இப்பொழுது நாம் யெரொபெயாம் காலத்திற்குள்ளாக வருவோம். தேவன் சவுலை ராஜாவாக அனுமதித்தார். அது தேவனுடைய திட்டம் கிடையாது. ஆனால் இந்த சவுல் என்ன செய்தார் என்றால், தேவனுக்கு விரோதமாக செல்கிறார். அதனால் தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதை தெரிந்து கொள்கிறார். அப்போ தாவீதினுடைய குமாரன் சாலமோன் ராஜாவாக வருகிறார். சாலமோனும் தேவனுக்கு விரோதமாக செய்கிறார். அதனால் அவருடைய பாவத்தின் நிமித்தமாக தேவன் சாலமோனிடம் வந்து, உன்னுடைய ராஜ்யம் இரண்டாக பிரியும் என்று தேவன் சொல்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் சொல்கிறார். அப்போ இந்த ராஜ்யம் வடக்கு ராஜ்யமாக தெற்கு ராஜ்யமாக பிரிகிறது. இது தீர்க்க தரிசனம். 1 ராஜாக்கள் 11:29. அக்காலத்திலே யெரொபெயாம் எருசலேமிலிருந்து வெளியே போகிற போது சீலோனியனான அகியா என்னும் தீர்க்கதரிசி புது சால்வையை போர்த்து கொண்டிருந்து வழியிலே அவனை கண்டான். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகியா தான் போர்த்து கொண்டிருந்த புது சால்வை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு, யெரொபெயாமை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் ராஜ்யபாரத்தை சாலமோனுடைய கையிலிருந்து எடுத்து கிழித்து உனக்கு 10 கோத்திரங்களை கொடுப்பேன். இப்போ யெரொபெயாம் சென்று கொண்டிருக்கிறார். யெரொபெயாமை இந்த அகியா தீர்க்கதரிசி கண்டு தன்னுடைய புது சால்வையை அவர் 12 துண்டுகளாக கிழித்து 10 துண்டுகளை யாரிடம் கொடுக்கிறார் என்றால் யெரொபெயாமிடம் கொடுத்து, சாலமோனிடமிருந்து நான் இந்த ராஜ்யத்தை பிடுங்கி 10 கோத்திரத்தை உனக்கு கொடுப்பேன். ஆனாலும் நான் 2 கோத்திரத்தை தாவீதின் நிமித்தமாக நான் என்றென்றைக்கும் வைத்திருப்பேன் என்று சொல்கிறார். அதையும் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11:32. ஆனாலும் என் தாசனாகி தாவீதுக்காகவும் நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்திற்காகவும் 1 கோத்திரம் அவனுக்கு இருக்கும். அவர்கள் என்னை விட்டு சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் மோவாபியரின் தேவனாகிய காமோசையும் அம்மோன் புத்திரரின் தேவனாகிய மில்கோமையும் பணிந்து கொண்டு அவன் தகப்பனாகி தாவீதை போல என் பார்வைக்கு செம்மையாய் இருக்கிறதை செய்யவும் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளவும்
அவர்கள் என் வழிகளில் நடவாமல் போனபடியால் நான் அப்படி செய்வேன். இப்போ சாலமோன் என்ன செய்கிறார் என்றால், தேவனுக்கு விரோதமாக தாவீது நடந்தது போல் அவர் நடக்காமல் அவர் என்ன செய்கிறார், பொலிட்டிக்கல் அலையன்ஸ், இந்த அரசியலுக்காக அவர் அநேக பெண்களை திருமணம் செய்து அவர் ஐடலேட்ரி விக்கிரக ஆராதனைக்குள்ளாக செல்கிறார். அதனால் நான் அவனை இந்த 10 கோத்திரத்தை உன் கையில் கொடுப்பேன் என்று யெரொபெயாமிடம் தேவன் சொல்கிறார். 34வது வசனம். ஆனாலும் ராஜ்யபாரம் முழுவதையும் நான் அவன் கையிலிருந்து எடுத்து போடுவதில்லை. நான் தெரிந்து கொண்டவனும் என் கற்பனைகளையும் என் கட்டளைகளையும் கை கொண்டவனுமான என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை அதிபதியாக வைப்பேன். ஆனாலும் ராஜ்யபாரத்தை அவன் குமாரன் கையிலிருந்து எடுத்து அதிலே 10 கோத்திரங்களை உனக்கு தருவேன். என் நாமம் விளங்கும்படிக்கு நான் தெரிந்து கொண்ட நகரமாகிய எருசலேமிலே என் சமூகத்தில் என் தாசனாகிய தாவீதுக்கு என்னாலும் ஒரு விளக்கு இருக்கத்தக்கதாக அவன் குமாரனுக்கு ஒரு கோத்திரத்தை கொடுப்பேன். நீ உன் மன விருப்பத்தின்படி ஆண்டு கொண்டு இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உனக்கு கட்டளையிட்டதெல்லாம் நீ கேட்டு கை கொண்டு நீ என் வழிகளில் நடந்து என் தாசனாகிய தாவீது செய்தது போல என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் கை கொள்ளும்படிக்கு என் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுண்டானால் நான் உன்னோடு இருந்து நான் தாவீதுக்கு கட்டினது போல உனக்கும் நிலையான வீட்டை கட்டி இஸ்ரவேலை உனக்கு தருவேன். இப்படி நான் இந்த காரியத்தின் நிமித்தம் தாவீதின் சந்ததியை சிறுமைப்படுத்துவேன். ஆகிலும் என்னாலும் அப்படி இராது என்று சொன்னான். அதே நிமித்தம் சாலமோன் யெரொபெயாமை கொல்ல வகை தேடினான். யெரொபெயாம் எழுந்து எகிப்திற்கு ஷீஷாக் எனும் எகிப்தின் ராஜாவிடத்தில் ஓடி போய் சாலமோன் மரணமடையும் மட்டும் எகிப்திலே இருந்தான். இப்போ யெரொபெயாமுக்கு இந்த வார்த்தை வந்துவிட்டது. இந்த வார்த்தை வந்துவிட்ட பிற்பாடு தேவன் 10 கோத்திரத்தை சாலமோனிடமிருந்து பிரித்து யெரொபெயாமுக்கு கொடுப்பார். ஆனால் யாருடைய காலத்தில் இருந்தால், சாலமுடைய காலத்தில் கிடையாது. சாலமுடைய குமாரன் ரெகோபெயாமுடைய காலத்திலே யெரொபெயாமுக்கு தேவன் என்னத்தை கொடுப்பேன் என்று இங்கே வாக்குத்தத்தம் செய்தார், தீர்க்க தரிசனமாக உரைத்தார் என்றால், உனக்கு 10 கோத்திரத்தை நான் கொடுப்பேன், அவர்கள் என்னுடைய வழியை விட்டு அவர்கள் நீங்கினார்கள் என்று தேவன் சொல்கிறார். இப்போ சாலமோனுக்கு இது அனைத்தும் தெரிய வருகிறது. இது அனைத்தும் வந்ததற்காக அவர் என்ன செய்கிறார் என்று நாம் இப்பொழுது வாசித்தோம் என்றால், இந்த யெரொபெயாமை கொல்லுவதற்காக பார்க்கிறார். சாலமோனுக்கு சுயம் வந்து விடுகிறது. என்னுடைய மகன் இந்த 10 கோத்திரம் என்னை விட்டு போய்விடும் என்று அவருக்கு தெரிகிறது. அதனால் யெரொபெயாமை கொல்ல பார்க்கிறார். அதற்கு இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறார் என்றால், சாலமோனிடமிருந்து தப்பித்து எகிப்துக்கு செல்கிறார். எகிப்துக்கு சென்று ஓடி போய் சாலமோன் மரணமடையும் வரைக்கும் அங்கே இருக்கிறார். சாலமோன் மரணமடைந்த பிற்பாடு மறுபடியுமாக இங்கே வருகிறார். இஸ்ரவேலுக்கு வந்து ராஜாவாக மாறி ஆரோன் செய்தது போலவே ஆரோன் ஒரு கன்றுக்குட்டி செய்தார், இவர் 2 கன்றுக்குட்டிகளை செய்கிறார். அப்போ எப்படி தேவன் ஆதியில் அந்தத்தில் உள்ளதை ஆதி முதற்கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி எகிப்திலிருந்து வெளியே வந்தார்களோ ஆரோனுடைய காலகட்டத்திலே அவர்கள் வெளியே வந்து கன்றுக்குட்டியை செய்தார்கள். இங்கே யெரொபெயாம் எகிப்துக்கு சென்று எகிப்திலிருந்து தேவன் அவரை வெளியே கொண்டு வருகிறார். அவர் இப்பொழுது எகிப்திலிருந்து வெளியே வந்து அவரும் ஒரு கன்றுக்குட்டியை செய்கிறார். யெரொபெயாமுக்கு தேவன், நீ தாவீது செய்தார் போல என்னுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்த என்றால் உன்னுடைய வீட்டை நிலையான வீடாக நான் மாற்றுவேன், உன்னுடைய ராஜ்யத்தை நிலையான ராஜ்யமாக நான் மாற்றுவேன் என்று கட்டளையிட்டார், வாக்குத்தத்தம் செய்தார். இவை அனைத்தும் தெரிந்திருந்தும் அவர் இந்த 2 கன்று குட்டிகளை வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி ஆரோனுக்கு சகலமும் தெரியும், இருந்தாலும் அவர் தலைமைத்துவத்தில் இருக்கனால அவர் தப்பு செய்கிறார், தவறு செய்கிறார். அதே மாதிரி இங்கே யெரொபெயாம் செய்கிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆதியிலே என்ன நடந்ததோ அதே இது யெரொபெயாம் வாழ்க்கையில் நடந்தது. இது மறுபடியுமாக கடைசி காலத்திலே நடக்க இருக்கிறது. எகிப்திலிருந்து வருகிறார்கள். இப்போது அவர் எகிப்திலிருந்து வந்தார். எகிப்திலிருந்து வந்தது, எகிப்தில் சென்ற பொழுது இந்த ஐடலேட்ரி விக்கிரகத்தை கற்றுக்கொண்டார். அங்கேருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார். மறுபடியுமாக அவர் எங்கே செல்கிறார்? எகிப்திற்கு செல்கிறார். இதுதான் லவோடிஷியன் கண்டிஷன், லவோதிக்கிய சபையினுடைய ஸ்திதி.
என்னவென்றால் நாம் எங்கேருந்து தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்தார் திரும்பவுமே அங்கே செல்வது. இதுதான் லவோதிக்கிய சபையினுடைய ஸ்திதி. இப்பொழுது ரெகோபெயாமுடைய காலகட்டம். இந்த ரெகோபெயாமுடைய காலகட்டத்திலே சாலமோனுடைய மகன், இவருடைய காலகட்டத்திலே இந்த ராஜ்யம் இரண்டாக பிரிய வேண்டும். சாலமோன் இறந்துவிட்ட பிற்பாடு அநேக முதியவர்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்க முதியவர்கள், மூப்பர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ரெகோபெயாமிடம் கேட்கிறார்கள், உம்முடைய தகப்பனார் எங்களை கடினமாக எங்களை நடத்தினார், ஆனால் நீங்கள் அப்படி எங்களை நடத்தக்கூடாது என்று அவரோடு பேச வந்தார்கள். அப்போ அவர் என்ன செய்தார் என்று பார்க்கலாம். 3ஆம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் 3ஆம் நாளில் ரெகோபெயாமிடத்தில் வந்தார்கள். இப்போ இந்த யெரொபெயாம் உடைய தலைமையில் இந்த பெரியவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களிடம் ரெகோபெயாமிடம் பேச போகிறார்கள். அப்போ ரெகோபெயாம் இந்த முதியவர்களுடைய பேச்சை விட்டுவிட்டு, முதியர் சொல்லை விட்டுவிட்டு வாலிபர்களுடைய பேச்சை, தன்னுடைய நண்பர்கள் வாலிபர்களுடைய பேச்சை எடுத்துக்கொள்கிறார். இது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இங்கே தீர்க்க தரிசன அடிப்படையில் இந்த 3ஆம் நாளில் என்னிடத்தில் வாருங்கள். 3 நாள் என்பது தீர்க்க தரிசனத்திலே ஒரு காலத்தை குறிக்கிறது. அது 46 வருடங்களை குறிக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை கட்டுவேன் என்று தேவன் சொன்னார். ஆனால் ஜனங்கள் அதை எப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால் இதை கட்டுவதற்கு 46 வருடங்கள் ஆனது, எப்படி 3 நாளைக்குள்ளே நீ கட்டுவீர்? அப்போது 3 என்பது 46 வருடங்களுக்கு ஒத்திருக்கிறது. 1898 1844 46 வருடங்கள் தேவன் சபையை கட்டினார். 1898 முடிவு காலம் வந்தது. 1844 நுட்பநியாய விசாரணை ஆரம்பித்தது. இந்த 46 வருடங்களுக்குள்ளாக தேவன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையை எழுப்பினார். இப்போ 3 நாளைக்கு பிற்பாடு நீங்கள் என்னிடம் வாருங்கள் என்றால், ரெகோபெயாம் காலகட்டத்திலே 3 நாளைக்கு பிற்பாடு ராஜ்யம் இரண்டாக பிரிய இருக்கிறது. அது 3 நாளைக்கு பிற்பாடு நடக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே இந்த 3 நாட்கள் 46 வருடங்கள் 1898 1844 இந்த வருடங்களுடைய முடிவிலே இரண்டாக ராஜ்யம் பிரிய இருக்கிறது. எப்படி பிரிந்தார்கள் என்றால், வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக இவர்கள் பிரிந்தார்கள். செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினர் அனைவருமே புரொட்டஸ்டன்ட் சபையாக இருந்தார்கள். கத்தோலிக்க மதம் இருந்தது. கத்தோலிக்க மதத்திற்கு எதிர்த்து அநேக புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினர்கள் இருந்தார்கள். அப்போஸ்டேட் புரொட்டஸ்டன்டிசம். இந்த புரொட்டஸ்டன்ட் சபையினரிடமிருந்து பிரிக்க வேண்டும், தேவனுடைய ஜனங்களை பிரிக்க வேண்டும். அப்போ 1844ஆம் ஆண்டு இரண்டாக இவர்கள் பிரிகிறார்கள். வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யம், அதாவது அப்போஸ்டேட் புரொட்டஸ்டன்டிசம் நியாய ஆசரிப்பு செய்கிற நபர்களாக ஒரு கூட்டம் பிரிகிறது. ஒரு கூட்டம் யூதா கூட்டம், சவுத் தெற்கு ராஜ்யம், இது மில்லரைட் அட்வென்டிஸ்டாக 1844 இவர்கள் பிரிகிறார்கள். அப்போது கடைசி காலத்திலே நம்முடைய சபையிலும் இரண்டாக இந்த ராஜ்யம் பிரிய இருக்கிறது. நம்முடைய சபை இரண்டாக பிரிய இருக்கிறது. யாருன்னு நமக்கு தெரியும். ஒருவர் புத்தியுள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். 1,44,000 பேர் புத்தியுள்ளவர்கள், இன்னொருவர் புத்தி இல்லாதவர்கள். மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்தில் இவர்கள் இரண்டாக பிரிகிறார்கள். இவர்கள் பிரிந்ததற்கு காரணம் என்ன? ரெகோபெயாம் காலகட்டத்திலே அவர்கள் பிரிந்ததுக்கான காரணம் என்னவென்று நாம் வாசிப்போம். 1 ராஜாக்கள் 12:13. ராஜா முதியர் தனக்கு சொன்ன ஆலோசனை தள்ளிவிட்டு வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களோட பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று ஜனங்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற் போனான். கர்த்தர் சீலோனியனான அகியாவை கொண்டு நேபாத்தின் குமாரனாகி யெரொபெயாமுக்கு சொன்ன தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி கர்த்தரால் இப்படி நடந்தது.
ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவாக, தாவீதோடே எங்களுக்கு பங்கேது, ஈசாயின் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலே, உன் கூடாரங்களுக்கு போய்விடு, இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டை பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். ஆனாலும் யூதாவின் பட்டணங்களிலே குறிந்த இஸ்ரவேலர் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தான். முதியோருடைய பேச்சை கேட்கவில்லை, பயனீர்ஸுடைய பேச்சை கேட்கவில்லை, பயனீர்ஸுக்கு தேவன் கொடுத்த சத்தியத்தை கேட்கவில்லை. அப்பொழுது இருந்த அந்த முதியருடைய பேச்சையை கேட்டிருந்து அவருக்கு உதவியாக ரெகொபெயாம் இருந்திருந்தார். ஆனால் ராஜ்யம் இரண்டாக பிரிந்திருக்காது. ஆனால் முதியருடைய பேச்சை கேட்கவில்லை, பயனீர்ஸுடைய பேச்சை கேட்கவில்லை. அதனால் ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. அவர் நான் என்னுடைய தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் தேள்களினாலே உங்களை தண்டிப்பேன் என்று கடினமான வார்த்தையை சொல்லினதுனாலே தாவீதினுடைய வீட்டிற்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சொல்லி இந்த ராஜ்யம் 10 கோத்திரம் 2 கோத்திரமாக அவர்கள் பிரிந்தார்கள். இப்படி பிரியும் போது தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? 10 கோத்திரமாக பிரிந்தார்கள், 2 கோத்திரமாக பிரிந்தார்கள். தேவன் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொள்கிறார். சவுத், தெற்கை தேவன் தெரிந்து கொள்கிறார். அப்போ மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டத்திலே அப்பாஸ்டேட் புரொட்டஸ்டன்டிசமாக வடக்கு ராஜ்யமாக பிரிகிறார்கள். தெற்கு ராஜ்யம் யார்? மில்லரைட் அட்வென்டிஸ்ட். அப்போ தேவன் யாரை தெரிந்து கொள்வார்? சவுத், தெற்கை தெரிந்து கொள்வார். அப்போ தெற்கு ராஜ்யம் யார்? மில்லரைட் அட்வென்டிஸ்ட். 7 டே அட்வென்டிஸ்டை தேவன் தெரிந்து கொள்கிறார். இது அனைத்துமே தீர்க்க தரிசனத்திலே முன்னடந்ததே பின்னும் நடக்கிறது என்பதற்கு உதாரணமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ப்ராஃபெட்டிக் செயின், தீர்க்க தரிசன சங்கிலி. தீர்க்க தரிசன சங்கிலி, ஒவ்வொரு சங்கிலிக்கும் ஒவ்வொரு லிங்க்ஸ் இருக்கும், தொடர்பு இருக்கும். ஆனால் அது அனைத்துமே ஒரே சங்கிலி தான். அநேக தொடர்பு இருக்கும். தீர்க்க தரிசனத்தில் கூட அநேக தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. இந்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முடிப்பாக இருக்கிறது, லிங்க் வைஸ் இருக்கிறது என்று அம்மையார் நமக்கு எழுதுகிறார்கள். இது அநேக காலங்கள் தேவனுடைய ஜனங்களுக்கு மறைவாக இருந்தது. இந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரூத், இந்த செயின், இந்த சங்கிலி, இந்த அறிவை தேவன் யாருக்கு கொடுத்தார் என்றால் வில்லியம் மில்லருக்கு கொடுத்தார். Early writings 2:29. God sent his angel to move upon the heart of a farmer who had not believed the Bible to lead him to search the prophecies. Angels of God repeatedly visited the chosen one to guide his mind and open to his understanding prophecies which had been dark to God's people. தேவன் தம்முடைய தூதனை கொண்டு, காபிரியல் தூதனை கொண்டு எப்படி அங்கே பத்மோத்தேவிலே யோவானுக்கு தரிசனங்களை வெளிப்படுத்தினாரோ அதே மாதிரி தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு இவருடைய சிந்தனையை தேவன் ஆட்கொண்டு வில்லியம் மில்லருக்கு கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரூத், அந்த சங்கிலியினுடைய அந்த தொடக்கத்தை கொடுத்தார். தீர்க்க தரிசன அறிவை வில்லியம் மில்லருக்கு கொடுத்தார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அவருக்கு முக்கியமாக என்னத்தை தேவன் கொடுத்தார்? Statement continues. The commencement of the chain of truth was given to him, and he was led on to search for link after link until he looked with wonder and admiration upon the word of God. He saw there a perfect chain of truth. தேவன் இவருக்கு தீர்க்க தரிசனத்துடைய தொடக்கத்தை கொடுக்கிறார். தேவன் இவருக்கு தீர்க்க தரிசனத்துடைய தொடக்கம் 3 தொடக்கத்தை கொடுக்கிறார். இவர் தீர்க்க தரிசனத்தை ஆராயும் பொழுது முதலாவதாக 2520 என்கிற தீர்க்க தரிசனத்தினுடைய தொடக்கத்தை கொடுக்கிறார். அது கிமு 677 தொடங்கிறது என்று முதலாவது தீர்க்க தரிசனத்துடைய தொடக்கத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக 457 கிமு 457 என்கிற தொடக்கத்தை கொடுக்கிறார். இந்த தேதி எதற்கு தொடக்கம் என்றால் இது 2300 ராப்பகலுக்கு தொடக்கம். 2300 ராப்பகலுக்கு தொடக்கம். மூன்றாவதாக தானியேல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் 1290 வருட தீர்க்க தரிசனம், 1335 வருட தீர்க்க தரிசனம். இந்த 2 தீர்க்க தரிசனங்களுக்கும் தொடக்க தேதி 508 கிபி 508. அப்போ இந்த 3ஐயும் தேவன் கொடுக்கிறார். 3 இதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரூத் இது ஒரு சங்கிலி, தீர்க்க தரிசன சங்கிலி. இதை படிப்பதற்கு
வரலாறு தெரிந்தால் இதை படிக்க முடியும். அப்போது இந்த வில்லியம் மில்லர் வரலாறையும் காண்கிறார். வேதாகமத்தை ஆராயும் பொழுது இவருக்கு தீர்க்க தரிசனத்திலே 3-1 காம்பினேஷன் இருக்கிறது என்று தெரிய வருகிறது. அதாவது 3-1. இதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் நாம் பார்ப்போம். இதுதான் அவர் கண்டுபிடித்தது ப்ராஃபெட்டிக் செயின், தீர்க்க தரிசன சங்கிலி. வேதாகமத்திலே தேவன் ஆதி முதற்கொண்டு நமக்கு கற்றுக்கொண்டு கொடுத்து வருகிறது 4 காரியங்கள் இருக்கிறது. 3 பிற்பாடு 1 வரும் என்பதை தேவன் நமக்கு புரிய வைக்கிறார். எப்படி என்றால் முதலாவதிலே கிரைஸ்ட், ஆடம், ஈவ். இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாளை படைத்தார். 3 பேர் அங்கே இருந்தார்கள். அதுக்கப்புறம் டிசப்பாயின்மெண்ட் ஆனது. இந்த 3க்கு பிற்பதாக ஒரு ஏமாற்றம் நடக்கும். அப்புறம் 4வது காரியம் வரும். அப்போ ஆதாம் ஏவாள் கிறிஸ்து 3வராக இருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்தார்கள், ஏமாற்றம் அடைந்தார்கள். அதுக்கப்புறம் தேவன் தெரிந்து கொண்ட நபர் ஆபேல். 3-1. அடுத்து சேம் காம் யாபேத். சேம் காம் யாபேத்து அடுத்த சந்ததி. இந்த அடுத்த சந்ததியை இந்த 3 பேரை தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் அவர்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் நடந்தது. என்ன டிசப்பாயின்மெண்ட் நடந்தது என்றால் ஃப்ளட், ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயம் வந்த பிற்பாடு மறுபடியுமாக அவர் நோவாவுடைய சந்ததியை தெரிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் மிரியாம், ஆரோன், மோசே, இவர்கள் 3வரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த 3 பேரையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இவர்களுடைய காலகட்டத்திலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனது. என்னவென்றால் இவர்கள் 3வரும் மரித்து போனார்கள். இவர்களை இந்த ப்ராமிஸ்ட் லேண்ட், தேவன் வாக்களித்த இந்த நாடுக்குள்ளாக நடத்துகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அப்பொழுது யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டார். அடுத்து ஓப்னி, பினெயாஸ், ஏலி, இவர்களுடைய காலகட்டத்திலே இவர்களை ஒரு ஆசாரியராக தேவன் தெரிந்து கொண்டார். ஆனால் இவர்களுடைய காலகட்டத்திலே என்ன நடந்தது என்றால் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கைப்பிடிக்கப்பட்டது. அதனால் அதுதான் டிசப்பாயின்மெண்ட். 3க்கு அப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வருகிறது. அதுக்கப்புறம் தேவன் சாமுவேலை தெரிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் சவுலுடைய காலகட்டத்திலே சவுலை தேவன் முதலாவது ராஜாவாகிய தெரிந்து கொண்டார். அடுத்து தாவீது, அடுத்து சாலமன். இந்த 3 பேர் போய்விட்ட பிற்பாடு என்ன ஆனது என்றால் இங்கே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆனது. ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. ராஜ்யம் 2ஆக பிரிகிறது. அப்பொழுது ஏமாற்றம் நடந்தது. அதுக்கப்புறம் தேவன் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். ரெகோபயாம் 3:1, 4-3-1. அதுக்கப்புறம் தேவன் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டு கடைசியாக 3 ராஜாக்கள், யோயாக்கீன், சிதேக்கியா, 3 ராஜாக்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். அந்த 3 ராஜாக்களுக்கு ஏமாற்றம் நடக்கிறது. அந்த ஏமாற்றம் என்னவென்றால் இவர்கள் பாபிலோனியர்களால் கைப்பற்றப்படுகிறார்கள். 3. அதுக்கப்புறம் தேவன் தெரிந்து கொண்ட நபர், என் தாசனாகிய நேபுகாத்நேச்சரை நான் தெரிந்து கொள்கிறேன். 3:1. அடுத்து மறுபடியும் திரும்ப எருசலேமை திரும்ப எடுப்பிட்டு கட்ட வேண்டும். அப்பொழுது 3 ராஜாக்கள் வருகிறார்கள். கோரேஸ், தரியு, அர்த்தசஷ்டா. அப்பொழுது ஒரு ஏமாற்றம் நடக்கிறது. அது என்ன ஏமாற்றம் என்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கு அனைத்து தேசங்களிலிருந்தும் ஆட்களை கூப்பிடுகிறார்கள். எஸ்ரா அழைத்தார். ஆனால் வருகிற கூட்டம் மிக கம்மியாக இருந்தது. அதனால் மறுபடியும் அர்த்தசஷ்டா இன்னொரு கடிதத்தை எழுதி மறுபடியும் ஜனங்களை நெகேமியாவுடைய காலகட்டத்திலே கூப்பிடுகிறார். இவை அனைத்தும் நமக்கு எதை புரிய வைக்கிறது என்றால் கடைசி 1வது தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது. இந்த 3 தூதுகளுக்கு முடிவிலே ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஏமாற்றம் நடக்கும். ஏமாற்றம் நடந்த பிற்பாடு 4வது தூது வரும். 1வது தூது, 2ஆம் தூது, 3ஆம் தூது, 4ஆம் தூது. இந்த 8 கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ட்ரூத், இங்கே 8 காரியங்கள் இருக்கிறது. இது நமக்கு சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷனையும் நமக்கு உணர்த்துகிறது. என்னவென்றால் தேவன் பரலோகத்தில் செய்கிற பணி, தேவன் பூமியிலே ரட்சிப்பின் பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதை புரிந்து கொள்வதற்காக தேவன் இவ்வாறு இந்த தீர்க்க தரிசனத்திலே நமக்கு ஆதாரங்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆதாமையும் ஏவாளையும் படைத்தார். அவர்கள் எங்கே ஆராதனை செய்தார்கள் என்றால் ஏதேன் தோட்டத்திலே ஆராதனை செய்தார்கள். அவர்கள் பாவம் செய்துவிட்ட பிற்பாடு அவர்கள் எங்கே ஆராதனை செய்தார்கள் என்றால் அவர்கள்
அந்த தோட்டத்தினுடைய வாசலிலே கேட் ஆஃப் த கார்டன் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அங்கே அவர்கள் தேவனை தொழுது கொண்டார்கள். அதுக்கப்புறம் இரண்டாவதாக இங்கே பாருங்கள், சேம் யாப்பத்துடைய காலகட்டத்தில், நோவுடைய காலகட்டத்திலே அந்த கேட்ஸ் ஜலப்பிரளயத்துக்கு பிற்பாடு அவர்கள் எங்கே மாற்றினார்கள் என்றால், தொழுகை எங்கே மாற்றப்பட்டது என்றால், இந்த ஜலப்பிரளயம் வரும்பொழுது தேவன் ஏதேன் தோட்டத்தை பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இவர்கள் இந்த ஆல்டர் பலிபீடத்தை கட்டி தொழ ஆரம்பித்தார்கள். இப்பொழுது அந்த ஆராதனை எங்கே மாறுகிறது? இந்த ஆல்டர் பலிபீடத்திற்கு இது மாறுகிறது. அடுத்து மிரியாம், ஆரோன், மோசேயுடைய காலகட்டத்தில் இவர்கள் பலிபீடத்தில் தொழுது கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கூடாரம், டென்ட் சாங்சுரி, கூடாரத்திலே இவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அடுத்து ஓப்னி, பிணையாஸ், ஏலி. இந்த காலகட்டத்தில் இவர்கள் இந்த பரிசுத்த ஸ்தலம் கூடாரம் இருந்தது. அந்த கூடாரம் எங்கே மாற்றப்பட்டது என்றால் சீலோவுக்கு இது மாற்றப்பட்டது என்று நமக்கு தெரியும். ஒரு நிலையான கூடாரம். மோசேயுடைய காலத்திலே அந்த கூடாரம் பெயர்க்கப்பட்டு செல்லும். ஆனால் இங்கே சாமுவேலுடைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது அது சீலோவிலே இருந்தது. இப்போது ரெகோபெயாமுடைய காலகட்டத்தில் வரும்பொழுது, சாலமோனுடைய காலகட்டத்தில் வரும்பொழுது அந்த சீலோவில் இருக்கிற அந்த கூடாரம் என்ன ஆனது என்றால் ஒரு கட்டிடமாக, தேவனுக்கு நிலையான ஒரு ஆராதனை செய்கிற இடமாக சாலமோன் மாற்றினார். அதுக்கப்புறம் இந்த ஆலயம் அடுத்து அழிக்கப்பட்டது. எப்பொழுது என்றால் நேபுகாத் நேச்சர் காலகட்டத்தில். இப்பொழுது அந்த ஆலயம் அழிக்கப்படுகிறது. மறுபடியுமாக இரண்டாவது ஆலயம் கட்டப்படுகிறது. இரண்டாம் ஆலயம் அழிக்கப்படுகிறது. அப்போது தேவன் இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக, அதாவது முதலாவது முறை அவர் வருகிறார். அப்போது பூமியில் இருக்கிற கூடாரத்திலிருந்து பரலோகத்திற்கு நான் என்னுடைய பணியை மாற்றப் போகிறேன் என்று யூதர்களுக்கு அநேக திருஷ்டாங்கங்களினாலே அறிவித்தார். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை அறிவிக்கிறதுக்கு தான் யோவான் ஸ்நானகனும் வந்தார். யோவான் ஸ்நானகன் முதலாவது வருகையினுடைய பாதையை அவர் செவைப்படுத்தினார். அதுக்கப்புறம் வில்லியம் மில்லரை தேவன் தெரிந்து கொண்டு தேவன் ஒரு ஸ்தலத்தில், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்கிறார் என்று மாற்றினார். அப்போ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லும் பொழுது மரித்தோருக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது. இப்போது வில்லியம் மில்லர் மரணித்து போனார். மறுபடியும் கடைசியாக தேவன் 2001 செப்டம்பர் 11 அன்று தேவன் மறுபடியுமாக சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன், தன்னுடைய பணியை மாற்றினார். மரித்தவர்களுடைய நியாய தீர்ப்பு முடிந்தது. இப்போ உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறதற்கு வெளிப்படுத்தல் 18:1 வசனத்தை நிறைவேறுதலாக தேவன் கொடுத்து காண்பித்து வருகிறார். 3:1. இதை பார்த்து, இதை படிக்கும் பொழுது மாத்திரமே, இதை புரிந்து கொள்ளும் போது மாத்திரமே தேவன் என்ன பணி செய்திருக்கிறார்னு நமக்கு தெரியும். இப்பொழுது தேவனை நான் பின்பற்றுகிறேன் என்றால் தேவன் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரிந்தால் ஒழிய தேவனை நான் பின்பற்ற முடியாது. அப்போ 3:1 காம்பினேஷன். இந்த 3 நாளுக்கு பிற்பாடு 2ஆக கூட்டம் பிரிய இருக்கிறது. 1 ராஜாக்கள் 12:26. யெரொபெயாம் இப்பொழுது ராஜபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவனின் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈரமானவர்களை ஆசாரியன் ஆக்கினான். இங்கே யெரொபெயாம் தன்னுடைய ராஜ்யபாரத்துக்கு பயப்படுகிறார். ஏனென்றால் இப்பொழுது ஆலயம் எங்கே இருக்கிறது என்றால் யூதா தெற்கு ராஜ்யத்திடம் இருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அங்கே சென்று விடுவார்கள். அப்பொழுது அவர்கள் எனக்கு விரோதமாக வந்து என்னை கொலை செய்வார்கள் என்று சொல்லி இவர் பெத்தேலிலும் தானிலும் 2 பொன் கன்றுக்குட்டிகளை வைக்கிறார். ஆரோன் செய்த அதே தவறை இவர் செய்கிறார். ஜனங்களுக்கு பயந்து, ஜனங்கள் தன்னை கொன்று விடுவார்கள் என்று பயந்து இவர் என்ன செய்கிறார் என்றால் இந்த பாவத்தை செய்கிறார்.
இவர் அப்படி செய்துவிட்ட பிற்பாடு இவர் ஒரு கோவிலை கட்டுகிறார், அதாவது ஒரு மேடையை கட்டுகிறார். அதில் யாரை ஆசாரியர்களாக வைக்கிறார் என்றால் லேவியின் புத்திரராய் இராதவர்களை. ஏன் லேவியின் புத்திரர்கள் அதை தெரிந்து கொள்ள மாட்டார்கள், தேவனுக்கு விரோதமாக செய்ய மாட்டார்கள். எப்படி ஆரோனுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் லேவியர் புத்திரரை தேவன் தெரிந்து கொண்டாரோ, இங்கே லேவியர் அப்படி செய்ய மாட்டார்கள் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். அப்போது இங்கேயும் லேவின் புத்திரரை தேவன் தெரிந்து கொள்கிறார்கள். இந்த லேவின் புத்திரர் மாத்திரமே யார் என்றால் இவர் விசுவாசத்தின் மூலியமாக இவர்கள் தேவனிடம் செல்கிறவர்கள். 32வது வசனம், யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகை கொப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே யெரொபெயாம் ஒரு பண்டிகையும் கொண்டாடி பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். அப்படியே பெத்தேலிலே தான் உண்டாக்கின கன்றுக்குட்டிக்கு பலியிட்டு தான் உண்டு பண்ணின மேடைகளின் ஆசாரியர்களை பெத்தேலிலே ஸ்தாபித்து தன் மனதிலே தானே நியமித்து கொண்ட 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் தான் உண்டாக்கின பலிபீடத்தின் மேல் பலியிட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு பண்டிகையை ஏற்படுத்தி பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டினான். எப்படி ஆரோன் தவறு செய்தாரோ முதலாவதாக இவர் கன்றுக்குட்டியை செய்கிறார். கன்றுக்குட்டியை செய்த பிற்பாடு கோவிலை கட்டுகிறார். மறுபடியுமாக இவர் பலியிடுகிறார், பண்டிகையை அனுசரிக்க சொல்கிறார். மிருகத்தின் முத்திரை, அதாவது மிருகத்தின் சொரூபம் செய்யப்படுகிறது, அதற்கு இவர் உதாரணமாக இருக்கிறார். தேவனுடைய ஜனங்களை தவறான பாதையில் நடத்தி அவர்களை ஞாயிற ஆசரிப்புக்குள்ளாக நடத்துகிறார். எப்படி ஆரோனுடைய வாழ்க்கையில் நடந்ததோ, எப்படி ஆரோன் தலைமைத்துவம் இப்படி செய்ததோ, அதே மாதிரி மறுபடியுமாக இவர்கள் தேவனுடைய ஜனங்கள் மறுபடியுமாக இதை செய்ய இருக்கிறார்கள். பெத்தேலிலும் தானிலும் இந்த கன்றுக்குட்டிகள் ஸ்தாபிக்கப்பட்டது. பெத்தேல் என்றால் பெத் என்றால் ஹவுஸ், எல் என்றால் காட், ஹவுஸ் ஆஃப் காட், தேவனுடைய சபையை குறிக்கிறது. தான் என்றால் நியாயத்தீர்ப்பு, ஸ்டேட், சர்ச் அண்ட் ஸ்டேட், சபையும் அரசும், இது இரண்டும் ஒன்று சேரக்கூடாது. ஆனால் இவர் எங்கே ஸ்தாபித்தார் என்றால் தான் பெத்தேல். இந்த இரண்டையும் இணைக்கும் பொழுது இவர்கள் சாத்தானை தொழுகித்து கொள்வதற்கு இவர்கள் இணையாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பொய் ஆராதனை செலுத்த இவர்கள் முன்படுகிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது தேவன் விட்டு விடுவாரா? வடக்கு ராஜ்யம் தெற்கு ராஜ்யமாக இருக்கிறது. இப்படி இரண்டாக பிரியும் பொழுது இந்த இரண்டு கோத்திரங்கள் அப்பாஸ்டேட் புரொட்டஸ்டன்டிசம், யார் ஞாயிறு ஆசரிப்பு செய்கிறவர்கள், ஓய்வு நாளை நிராகரிக்கிறவர்கள், அப்பாஸ்டேட் புரொட்டஸ்டன்டிசம் இப்பொழுது இருக்கிறார்கள். வடக்கு ராஜ்யம் அவர்கள். தெற்கு ராஜ்யம் யார்? யூதா கோத்திரம். அப்போ இந்த யூதா கோத்திரம் யார்? மில்லரைட் அட்வென்டிஸ்ட். அப்போது தேவன் என்ன செய்கிறார் என்றால் 1844 மில்லரைட் அட்வென்டிஸ்டை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு ஓய்வு நாள் சத்தியத்தை கொடுக்கிறார். இந்த தெற்கு ராஜ்யத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் சென்று எங்கே செல்வார்கள் என்றால் வடக்கு ராஜ்யத்திற்கு சென்று சத்தியத்தை அறிவிப்பார்கள். தெற்கு ராஜ்யத்திலே தேவன் தெரிந்து கொண்ட தீர்க்கதரிசிகள் சென்று வடக்கு ராஜ்யத்துக்கு அறிவிப்பார்கள். கடைசி காலத்திலும் இது நடக்க இருக்கிறது. 1,44,000 பேரை தேவன் தெரிந்து கொள்ள இருக்கிறார். தெற்கு ராஜ்யம், இந்த ராஜ்யத்திலிருந்து அப்போஸ்டேட் புரொட்டஸ்டன்ட் சபை, அனைத்து திருச்சபைகளுக்கும் வெளியே ஞாயிறு ஆசரிப்பு செய்து கொண்டிருக்கிற திருச்சபைகளுக்கு தேவன் இந்த 1,44,000 பேரை அனுப்பி தேவன் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்ல இருக்கிறார். இது யெரொபெயாமுடைய காலகட்டத்திலே நடந்தது. யெரொபெயாமுடைய காலகட்டத்தில் இவர்கள் வடக்கு ராஜ்யம், இவர்கள் தேவனை அகற்றிவிட்டு தேவனுக்கு ஆராதனை செய்வதை நிறுத்திவிட்டு இவர்கள் ஞாயிறு ஆசரிப்பு செய்தார்கள் என்று இப்பொழுது நாம் பார்த்தோம். எப்படி ஆரோன் செய்தாரோ அதே மாதிரி இவர் செய்கிறார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? 1 ராஜாக்கள் 13:1. யெரொபெயாம் தூபங்காட்ட பலிபீட தண்டையிலே நெருக்கையில் இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து. இப்போ யார் வருகிறா? ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வருகிறார். யூதாவிலிருந்து தெற்கு ராஜ்யத்திலிருந்து வடக்கு ராஜ்யத்திற்கு ஒருவர் வருகிறார். தேவன் அனுப்புகிறார். இப்போ இந்த தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்கிறார் என்று நாம் பார்க்க வேண்டும். அந்த பலிபீடத்தை நோக்கி, பலிபீடமே, இதோ தாவீதின் வம்சத்தாரில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபங்காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டெரிக்கப்படும் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கூறி இவர் வந்து அந்த பலிபீடத்தை பார்த்து பலிபீடமே,
வேதாகமத்திலே மில்லர் ரூல்ஸ் இருக்கிறது. அந்த 14 ரூல்ஸில் ஒரு ரூல் என்ன சொல்கிறது என்றால், வேதாகமத்திலே அநேக திருஷ்டாங்களை அடையாளங்களை தேவன் வைத்திருக்கிறார். பலிபீடமே பலிபீடமே, தீர்க்க தரிசனத்திலே பலிபீடமே பலிபீடமே 2 முறை வருவது செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஃபோர்த் ஏஞ்சல்ஸ் மெசேஜ். 2ஆம் தூது 3ஆம் தூதை குறிக்கிறது. 2 முறை ஒரு சொல் வருகிறது என்றால் வேதாகமத்திலே அது 2ஆம் தூதை குறிக்கிறது, 4ஆம் தூதை குறிக்கிறது. எப்படி என்றால் வெளிப்படுத்தின விசேஷம் 14:8 2ஆம் தூது, வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாலே என்றான். பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது 2 முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ இரண்டாம் செய்தி பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், பாபிலோன் விழுந்தது விழுந்தது. 2ஆம் தூதும் 4ஆம் தூதும் ஒன்றுதான் என்று நமக்கு தெரியும். 4ஆம் தூது என்னதான் சொல்கிறது என்றால் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாபிலோனை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். அப்போ 2ஆம் தூது 4ஆம் தூது இந்த 2 தூதும் ஒன்றுதான். அப்போது ஒரு 2 முறை ஒரு வார்த்தையை கொடுக்கப்பட்டிருக்கிறது தீர்க்க தரிசனத்திலே வேதத்திலே என்றால் அது 2ஆம் தூதை குறிக்கிறது, 4ஆம் தூதை குறிக்கிறது. 4ஆம் தூது கொடுக்கப்படுகிற இந்த காலத்திலே வெளியில் இருக்கிற சபையினர்களுக்கு 1,44,000 பேர் சென்று பாபிலோனை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று சொல்கிற ஒரு சத்தம் பிறக்கிறது. அப்போது நியாயராசிரிப்பு சட்டத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அதை புரிந்து கொண்டு நாங்கள் போப் மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று அவர்கள் புரிந்து கொண்டு வெளியே வருவார்கள். ஆனால் சபைக்கு கொடுக்கிற 2ஆம் தூதிலுமே அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தி பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். ஏனென்றால் எகிப்திலிருந்து தேவன் வெளியே கொண்டு வந்தார், மறுபடியுமாக இவர்கள் எகிப்திற்கு சென்று விட்டார்கள். தேவனுடைய ஜனங்களை தேவன் அப்போஸ்டேட் புரொட்டஸ்டன்டிசம் கத்தோலிக்க சபையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். ஆனால் ஜனங்கள் 1863 மறுபடியுமாக வேதாகமத்தை ஆராயும் முறை எப்படி வேதாகமத்தை பறிக்க வேண்டும் என்று மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் பாபிலோனுக்கு சென்று விட்டார்கள். தேவன் 2 தீர்க்க தரிசன சாட்டுகளை கொடுத்து இவ்வாறு தான் தீர்க்க தரிசனத்தை படிக்க வேண்டும், அப்பொழுது நான் உலக இறுதி எவ்வாறு இருக்கும் என்று ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று இதை கொடுத்தார். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் 1863ஆம் ஆண்டு தங்களுக்கு ஒரு சொந்த சாட்டை தெரிந்து கொண்டு அவர்கள் மறுபடியுமாக சென்ற வழியாகவே சென்று விட்டார்கள். ஒரு வழியில் வருகிறார்கள், மறுபடியுமாக திரும்பி சென்று விட்டார்கள். எப்படி ஆரோன் உடைய வாழ்க்கையிலே எகிப்திற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதே மாதிரி சென்று விட்டார்கள். இப்போ அவர்களுக்கும் அந்த பாபிலோனிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள், இந்த பூர்வ பாதைகளுக்கு நீங்கள் திரும்புங்கள் என்ற செய்தி வருகிறது. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பழைய ஏற்பாட்டு காலத்திலே கடைசி காலத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று அம்மையார் எழுதியிருக்கிறார்கள். ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் கடைசி கால ஜனங்களுக்கு மாத்திரமே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 40:1 என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள். என் ஜனத்தை என்ன செய்யுங்கள்? ஆற்றுங்கள் தேற்றுங்கள். இங்கிலீஷில் ஒரே வார்த்தை தான், ஆற்றுங்கள் தேற்றுங்கள். 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இது 2ஆம் செய்தி 4ஆம் செய்தி, 2வது தூது 4ஆம் தூது சபைக்கு வருகிறது. இப்போ சபைக்கு வருகிற செய்தி ஆற்றுங்கள் தேற்றுங்கள். 42 எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தம் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். எருசலேமோடு சபையிடம் பட்சமாய் பேசுங்கள், அதனுடைய அக்கிரமம் நிவர்த்தியானது. அக்கிரமம் நிவர்த்தி செய்யப்படுகிற நாள் இப்பொழுது 2001. அப்பொழுது தேவன் என்ன சொல்கிறார்? 2001 அன்று ஆற்றுங்கள் தேற்றுங்கள். யார் ஆற்றுகிறவர்? யார் தேற்றுகிறவர்? பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவார், அவரே தேற்றளவாளன். அப்போது இந்த பின்மாறி ஊற்றப்படுகிற காலத்தில் 2001 காலத்திலே நீங்கள் நுட்ப நியாய விசாரணையில் இருக்கிறீர்கள். உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நியாய விசாரணை தொடர்ந்தது. இந்த செய்தி 2ஆம் தூதின் காலத்திலே 4ஆம் தூதின் காலத்திலே வருகிறது. இந்த தூது இப்பொழுது சபை எந்த காலத்தில் இருக்கிறது? 2ஆம் தூதனுடைய காலத்தில் இருக்கிறது. இந்த 2ஆம் தூதனுடைய காலகட்டத்தில் இந்த செய்தி சபைக்கு வருகிறது. நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஆற்றுங்கள் தேற்றுங்கள், உங்களுடைய பாவ நிவர்த்திக்கென்று நீங்கள் பிரயாசப்படுங்கள் என்று தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார்.
ஏசாயா 40:3 கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. இங்கே மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய காலகட்டத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தின நபர்கள் யார் என்றால் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற கூடாரத்திலிருந்து பரலோக கூடாரத்துக்கு செல்ல இருக்கிறார், இயேசு கிறிஸ்து வர இருக்கிறார், கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது என்பதற்காக ஜனங்களுக்கு பாதையை தெரிவித்தார். அப்போ யோவான் ஸ்நானகன் இந்த முத்தூதை அறிவித்தார், ஜனங்களுக்கு முத்தூதை, ஆவிக்குரிய ரீதியாக இந்த முத்தூதை தேவன் யோவான் ஸ்நானகன் மூலமாக ஜனங்களுக்கு கொடுத்தார். 3 என்பது டெஸ்ட். இந்த 3 செய்திகளை யோவானுடைய காலகட்டத்தில் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் 3, 1, 3, 4 காம்பினேஷன். இந்த 4 தூதுமே யாருக்கு சென்றது என்றால் யோவான் காலகட்டத்திலே அப்பொழுது இருக்கிற யூதர்களுக்கு சென்றது, செய்திகள் சென்றது. ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியுமாக இந்த 3 தூது, இந்த 4 தூதர்கள் நாம் பார்க்கிற 3-1 காம்பினேஷன், இந்த முத்தூதை தேவன் மறுபடியுமாக வில்லியம் மில்லர் காலகட்டத்திலே சொன்னார். வில்லியம் மில்லரும் பாதையை செவைப்படுத்தினார். எலியாவினுடைய ஆவியை கொண்டு யோவான் ஸ்நானகன் வந்தார். அதே ஆவியை கொண்டு வில்லியம் மில்லர் வந்து, வில்லியம் மில்லர் எதுக்கு பாதையை செவைப்படுத்தினார் என்றால் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா ஸ்தலத்திற்குள்ளாக ஜனங்கள் செல்ல வேண்டும் என்கிற பாதையை இவர் செவைப்படுத்தினார். இப்போ கடைசி காலத்தில் இப்பொழுதும் ஒரு பாதை தேவன் செவைப்படுத்துகிறார். இது என்ன பாதை என்றால் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கினது, இது முடிவடைய இருக்கிறது. அப்பொழுது இங்கே 45 நாம் என்ன வாசித்தோம்? அப்பொழுது கர்த்தனுடைய மகிமை வெளியரங்கமாகும். கர்த்தனுடைய மகிமை எப்பொழுது வெளியரங்கமாகும்? 2001 செப்டம்பர் 11 வெளிப்படுத்தல் 18 1வது வசனம், தேவனுடைய மகிமையினாலே பூமி நிறைந்திருந்தது. அப்போ 2001 அன்னைக்கே தேவன் மறுபடியுமாக அழைப்பு விடுக்கிறார், பாதைகளை செவ்வைப்படுத்தி என்னிடம் திரும்புங்கள் என்று தேவன் குறிப்பிடுகிறார். இது எப்பொழுது உண்டாகும்? வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம். ஏலியாவின் தூது. ஏலியா இருந்தார், யோவான் ஸ்நானகன், வில்லியம் மில்லர் வந்தார். கடைசி ஏலியாவாக இந்த கடைசி ஏலியா பொழுது இந்த செய்திகளை உலகிற்கு அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய ஏலியா அவர்கள் 144,000 பேர் இந்த சத்தியத்தை சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ஏசாயா 52:11 புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரிங்கள், புறப்படுங்கள், புறப்படுங்கள். செகண்ட் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், ஃபோர்த் ஏஞ்சல்ஸ் மெசேஜ், 2ஆம் தூது, 4ஆம் தூது. எங்கே இருந்து புறப்பட வேண்டும்? பாபிலோனை விட்டு புறப்படுங்கள், பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள். அட்வென்டிஸ்டம், செவன்டே அட்வென்டிஸ்டுக்கு வருகிற செய்தி, நாம் இதை வழி விலகி போனோம், தேவன் கொடுத்த சத்தியத்திலிருந்து வழி விலகி போனோம். மறுபடியும் 2001 கிருபையின் நிமித்தமாக தேவன் நமக்கு மறுபடியுமாக அழைப்பு விடுக்கிறார், இந்த பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள் என்று தேவன் அழைப்பு விடுக்கிறார். ஏசாயா 8:9 ஜனங்களே நீங்கள் கூட்டங்கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள், தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள். இங்கே கூட்டங்கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள், செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறிந்தோடுவீர்கள் என்று வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே இங்கே ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில், ப்ரிப்பேர் ஃபார் த பேட்டில், நீங்கள் யுத்தத்திற்கு தயாராகுங்கள், யுத்தத்திற்கு தயாராடுங்கள். அதனால் அப்படி என்றால் இடைக்கட்டி கொள்ளுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள் என்று 2 முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 முறை வார் ஆன் இஸ்ரேல், அதாவது இஸ்ரவேல் தேசத்தின் மீது, இந்த ஏசாயா 8ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தம் வருகிறது. அப்போது தேவன் அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இடைக்கட்டி கொள்ளுங்கள், உங்களை நீங்கள் இடைக்கட்டி கொள்ளுங்கள் என்று ப்ரிப்பேர் ஃபார் த வார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி காலத்திலே வெளிப்படுத்தல் 16:13 3 ஃபோல்ட் யூனியன், கள்ள தீர்க்கதரிசி, வலு சர்ப்பம்,
மிருகம். இந்த மூன்றும் சேர்ந்து தேவனுடைய ஜனங்கள் மீது வர இருக்கிறது. அதற்காக இது எந்த காலத்தில் நடக்கும்? 2ஆம் தூது காலகட்டம், 4ஆம் தூது காலகட்டம். 4ஆம் தூது கடைசி தூது, டிசப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் வருகிற இந்த தூதிலே இந்த 3 சத்தியம் 144,000 பேருக்கு எதிராக வர இருக்கிறது. அப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது நீங்கள் இடை கட்டி கொண்டு யுத்தம் செய்யுங்கள் என்று தேவன் சொல்கிறார். ஏசாயா 8:16 சாட்சியாகமத்தை கட்டி என் சீஷருக்குள்ளே வேதத்தை முத்திரையிடு என்றார். முத்திரையிடுதல், முத்திரை இருக்கிற காலம் இது. இந்த 2ஆம் தூதின் காலம், 4ஆம் தூதின் காலம், சீலிங். அப்போ 4ஆம் தூதின் காலம் நாம் தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே, மில்லரைட் அட்வென்டிஸ்டுடைய வாழ்க்கையிலே 4ஆம் தூது 2001 செப்டம்பர். அப்போ சீலிங், தேவன் முத்திரிக்க தொடங்கினார். அப்போ இந்த செய்தி முத்திரிக்கப்படுகிற ஒரு செய்தி. ஏசாயா 41:20 இவை அனைத்தும் நாம் ஏன் பார்க்கிறோம் என்றால், வேதாகம் முழுவதுமாக கடைசி காலத்துக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் நானே சீயோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். முதல் 2 முறை முதல் நானே சீயோனை நோக்கி, 2ஆம் தூது 4ஆம் தூதுக்குரிய சுவிசேஷகரை நான் அனுப்புகிறேன். இந்த எச்சரிப்பின் செய்திக்குரிய சுவிசேஷகரை நான் அனுப்புகிறேன் என்று தேவன் சொல்கிறார். 65:1 என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களால் தேடப்பட்டேன், என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். இங்கே தேவன் ஒரு செய்தியை கொடுக்கிறார். இந்த 2001 ஒரு செய்தி, இதோ இங்கே இருக்கிறேன், ஹியர் ஐ எம். ஆங்கிலத்தில் 2 முறை ஹியர் ஐ எம், ஹியர் ஐ எம். இங்கே நான் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். எதற்காக அழைக்கிறார் என்றால், என்னை பார், நீ என்னை பார், கிறிஸ்துவாகிய நீ என்னை பார், கிறிஸ்துவாகிய என்னை நீ பார்க்க வேண்டும். இந்த செய்தி யார் மூலமாக வந்தது என்றால் 2001 மறுபடியும் இந்த செய்தி வந்தது. ஆனால் 1888 தேவன் A.T. ஜோன்ஸ், E.J. வேக்னர் இருவர் மூலமாக, விசுவாசம் மூலியமாக நீதிமானாகிற இந்த செய்தியை தேவன் கொடுத்தார். லுக் அட் ஜீசஸ், தேவனை பார்க்க வேண்டும் என்ற செய்தி மறுபடியுமாக அவர்கள் இழந்து போன அந்த சத்தியம் மறுபடியுமாக 2001 அதிக வெளிச்சத்தோடு சபைக்கு தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏசாயா 51:9 எலும்பு எலும்பு பெலன்கொள், கர்த்தரின் புயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு, ராகாபை துண்டித்ததும் வலுசர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவா. எலும்பு எலும்பு, கெட்டப் கெட்டப். எலும்பு யாரை எழுப்ப வேண்டும்? தூங்குகிறவர்களை எழுப்ப வேண்டும். தூங்குகிறவர்களை தேவன் எழுப்புவார். அப்போ அந்த தூங்குகிறவர்கள் யார் தூங்கினா? புத்தி இல்லாதவர்களும் புத்தியுள்ள கன்னிகைகளும் அவர்கள் தூங்கினார்கள். அப்பொழுது ஒரு செய்தி வந்தது, நடுராத்திரியின் சத்தம் வந்தது. தேவன் இதோ வர இருக்கிறார் என்கிற சத்தம் வந்தது. அந்த சத்தம் வரும் பொழுது அது 2ஆம் தூது, மிட் நைட் கிரை 2ஆம் தூது, நடுராத்திரியின் சத்தம் 2ஆம் தூது. அந்த 2ஆம் தூது வந்து நீங்கள் எழுந்திருங்கள் என்று சத்தம் வந்தது. இப்போ கடைசி காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சத்தம், கொடுத்து கொண்டிருக்கிற சட்டம், கம் அவுட் ஆஃப் பேபிலோன், எகிப்திலிருந்து வெளியே வாருங்கள். இந்த சத்தியத்தை விட்டு வேறே சத்தியத்தை நம்ம இப்பொழுது பின்பற்றி இருக்கிறோம், அதிலிருந்து நீங்கள் வாருங்க. ஒரு சொந்தமாக ஒரு சார்ட்ஸை போட்டிருக்கிறீங்க, அதிலிருந்து வெளியே வாருங்கள் என்று தேவன் கூப்பிடுகிறார். அப்போது தேவன் கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு புதிய திராட்சரசத்தை கொடுப்பார், புதிய உபதேசம். எப்படி என்றால் பாருங்கள், யோவேல் 1:5 அதிகாரம். வெறியரே விழித்து எழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள், அது உங்கள் வாயினின்று விலக்கப்பட்டது. தேவன் சபைக்கு புதிய திராட்சரசத்தை கொடுக்கிறார். எப்பொழுது கொடுக்க ஆரம்பித்தார் என்றால் 2001 கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது நடுராத்திரியின் சத்தத்தை கொண்டு தேவன் கொடுக்க ஆரம்பித்தார். ஏன் கொடுக்க ஆரம்பித்தார் என்றால், பாபிலோனுடைய மதுவை தாகி இருக்கிறோம், அதனால் இந்த புதிய மதுவை குடியுங்க, பழைய மதுவை விட்டுவிடுங்கள் என்று தேவன் சொல்கிறார். ஏசாயா 51:17 எலும்பு எலும்பு, கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடித்திருக்கிற எருசலேமே எழுந்து நெல், தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி கொடுத்தாய். தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்கள் எகிப்தின் திராட்சரசம், பாபிலோனின் திராட்சரசம், புரொட்டஸ்டன்ட் சபையினுடைய டீச்சிங்ஸ், கத்தோலிக் மதத்துடைய டீச்சிங்ஸ்,
அவர்கள் எப்படி தீர்க்க தரிசனத்தை ஆராய்கிறார்களோ அந்த முறையை நாம் கற்றுக்கொண்டோம். அதை நீங்கள் விட்டுவிட்டு புதிய திராட்சரசம் 2001 வந்த அந்த மதுவை நீங்கள் குடியுங்கள் என்று தேவன் சொல்கிறார். பாத்திரத்தை வாங்கி அந்த திராட்சரசத்தை நீங்கள் குடியுங்கள் என்று சொல்கிறார். 57:14 வழியை உயர்த்தி உயர்த்தி அதை செமைப்படுத்தி இடரல்களை என் ஜனத்தின் வழியிலிருந்து எடுத்து போடுங்கள் எனப்படும். இங்கே 2001 வந்த செய்தி வழியை உயர்த்தி உயர்த்தி. தேவன் ஒரு பாதையை வழிவகுத்தார், அந்த பாதையிலிட்டு இடறினோம். இப்பொழுது அந்த பாதையை உயர்த்தி உயர்த்தி 2ஆம் தூது 4ஆம் தூதினுடைய செய்தி, ஒரு பாதை இருந்தது, அந்த பாதையை நீங்கள் விட்டுவிட்டீர்கள். 7 அட்வென்டிஸ்டுக்கு 2ஆம் தூது வருகிறது. ஒரு பாதை இருந்தது, அந்த பாதை நடுராத்திரியின் சத்தம் கொடுக்கிற பாதை. அந்த பாதையை நாம் பின்பற்றினோம் என்றால் பரலோகராஜ்யம் அடைவோம். ஆனால் அந்த 2 சார்ட்ஸ் நமக்கு தேவன் கொடுத்தார், அதை நம்ம விட்டுவிட்டோம். மறுபடியுமாக நீங்கள் வாருங்கள் என்று தேவன் அழைக்கிறார். ஏசாயா 62:10 வாசல்கள் வழியை பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இந்த 2 வார்த்தை உயர்த்துங்கள், பிரவேசியுங்கள், 2ஆம் தூது. தேவன் ஒவ்வொரு தீர்க்க தரிசன காலத்திலும் தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி கொண்டு வருகிறார். இப்போ அந்த தெற்கு ராஜ்யத்திலிருந்து தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிச்சார். அவர் யோசியா என்கிற ஒரு நபர் பிறப்பார். அந்த யோசியா பிறக்கும் பொழுது, அந்த ராஜா பிறக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் என்றால், மறுபடியுமாக இந்த விக்கிரகங்களை எல்லாம் அகற்றிவிட்டு மறுபடியுமாக ஜனங்களை தேவனிடம் திருப்புவார் என்று அந்த தீர்க்கதரிசி சொன்னார். யோசியாவுடைய பேருடைய அர்த்தம் என்னவென்றால் ஃபவுண்டேஷன், அஸ்திபாரத்திற்கு தேவனுடைய ஜனங்களை திருப்புவார். அப்போது யோசியாவுடைய காலகட்டத்திலே யோசியா தேவனுடைய ஜனங்களை அஸ்திபாரத்திற்காக திருப்பினார், தொழுகைக்கு திருப்பினார். ஃபவுண்டேஷன் தேவனுடைய அஸ்திபாரம் ஓய்வு நாள். அப்போது 1844 மில்லரைட் அட்வென்டிஸ்ட்டை கொண்டு தேவன் ஆவிக்குரிய ரீதியாக யோசியாவை எழுப்பினார். அப்போது மறுபடியுமாக இவர்கள் புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினரிடம் சென்று இந்த ஓய்வு நாளை குறித்த மறுபடியுமாக இந்த அஸ்திபாரத்தை போட ஆரம்பித்தார்கள். 1 ராஜாக்கள் 13:3 என்ன நடந்தது? அப்பொழுது அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தை சொல்லி, இதோ இந்த பலிபீடம் வெடித்து அதன் மேலுள்ள சாம்பல் கொட்டுண்டு போம், கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபொழுது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாக நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மறுத்து போயிற்று. இப்போ யெரொபெயாம் அங்கே அந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை கேட்ட பொழுது அந்த பலிபீடத்திலிருந்து தன்னுடைய கையை உயர்த்தினான், இந்த தீர்க்கதரிசி பிடியுங்கள் என்று. ஆனால் அந்த கை மறுபடியும் மடக்கக்கூடாதபடிக்கு நீட்டினபடியே இருந்தது. அப்போது இவர் என்ன செய்கிறார்னால், மறுபடியும் யாரிடம்தான் இதை கேட்கிறார் என்றால், இவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இவர் ஒரு பலிபீடத்தை கட்டினார், தேவனுக்கு ஆராதனை செய்கிறார் என்று சொல்கிறார். இவர் திரும்ப அங்கே தான் சென்று கொள்ள இருக்க வேண்டும், மறுபடியுமாக பலியிட்டு ஆராதனை செய்திருக்க வேண்டும். ஆனால் இந்த ராஜாவுக்கு தெரியும் இவர் செய்கிறது தவறானது. ஆனால் இருந்தாலும் சுயம் இருக்கிறது, மனதில் இருக்கிறது. அதனால் இவருக்கு எது உண்மையான தொழுகை என்று தெரிந்து மறுபடியுமாக அந்த தீர்க்கதரிசியிடமே உதவி கேட்கிறார். 13:5 1 ராஜாக்கள் 13:5 தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடித்து சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிற்று. அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொண்டு என் கை முன் போல் இருக்கும்படிக்கு எனக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றான். அப்பொழுது தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வருந்தி விண்ணப்பம் செய்தான். ராஜாவின் கை முன்னிருந்தபடி சீர்பட்டது. இந்த ராஜாவுக்கு தெரியும் எது உண்மையான வழி. இப்பொழுதும் அநேக புரொட்டஸ்டன்ட் திருச்சபையினருக்கு தெரியும் ஓய்வு நாள் சனிக்கிழமை தான் உண்மையான ஓய்வு நாள் என்று அநேகருக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் அதை செய்ய மாட்டேங்கிறார்கள். 2520 என்கிற தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் இருக்கிறது என்று அனைவருக்கும் தெரியும். பயனியர்ஸ் அட்வென்டிஸ்டுக்கு தேவன் கொடுத்த பாதை தான் உண்மையான பாதை என்று தெரியும். தேவன் இப்பொழுது சபையில் இருக்கிற ஜனங்களை சேகரித்து கொண்டிருக்கிறார் என்று தெரியும்.
சபையில் இருக்கிற ஜனங்களுடைய கண்டிஷன், அவர்களுடைய ஸ்திதி அது சரியாக இல்லை என்று ஜனங்களுக்கு தெரியும். ஆனால் இருந்தாலும் அவர்கள் தேவனுடைய பாதையை பின்பற்ற மாட்டார்கள். எப்படி எரேபியாம் தவறு செய்தாரோ அதே மாதிரி அவர்கள் செய்ய மாட்டார்கள். அப்போ இந்த ராஜா என்ன சொல்கிறார் என்றால், அப்பொழுது இந்த ராஜா தேவனுடைய மனுஷனை நோக்கி, நீ என்னுடனே கூட வீட்டுக்கு வந்து இளைப்பாரு, உனக்கு வெகுமானம் தருவேன் என்றால். இப்பொழுது அந்த ராஜா தனக்கு சொஸ்தமானது, அதனால் அந்த தீர்க்கதரிசியை நீ என்னுடன் வா, என்னுடன் இளைப்பாறு, பருகு, சாப்பிடு என்று கூப்பிடுகிறார். ஆனால் இந்த தீர்க்கதரிசி சொல்கிற மறுமொழியை நாம் பார்ப்போம். ஏனென்றால் நீ அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் போன வழியாய் திரும்பாமலும் இருவென்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையினால் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அவன் பெத்தேலுக்கு வந்த வழியாய் திரும்பாமல் வேலுவரியாய் போய்விட்டான். வந்த வழி திரும்பாமல் நீ என்ன செய்ய வேண்டும்? என்னிடம் வர வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். அதே கட்டளையை தான் எரேபியாமுக்கு இங்கே தேவன் தெரியப்படுத்துகிறார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஜனங்களுக்கு தெரியப்படுத்துகிறார். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினேன், பாபிலோனிலிருந்து உங்களை மீட்டு கொண்டேன், மறுபடியுமாக வந்த வழியே மறுபடியுமாக நீங்கள் செல்லக்கூடாது. அப்போது மறுபடியுமாக அவர்கள் சென்று விட்டார்கள். இப்போ மறுபடியுமாக அவர்களுக்கு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்பு வருகிறது என்றால், நீங்கள் தவறான பாதையில் சென்று விட்டீர்கள், தேவன் விதித்த வழியை நீங்கள் அகற்றிவிட்டு புதிதான வழியை தெரிந்து கொண்டீர்கள், அந்த வழியிலிருந்து நீங்கள் மறுபடியுமாக என்னிடம் வாருங்கள் என்ற செய்தியை கொடுக்கிறார். ஆரோனுடைய வாழ்க்கை, யெரொபெயாமுடைய காலகட்டம், இது இரண்டும் ஒத்திருக்கிறது. கடைசி காலத்திலே தேவன் 2ஆம் தூதை கொன்று 4ஆம் தூதை கொண்டு சபைக்கு செய்தி அழைப்பிட்டு கொடுத்து, நீங்கள் வழி விலகி போனீர்கள், திரும்பவும் பூர்வ பாதைக்கு திரும்புங்கள். அப்படி திரும்பாத பட்சத்திலே நீங்கள் தேவனுடைய உக்கிரமான மதுவை நீங்கள் குடிக்க ஏற்படும் என்று எச்சரிப்பாக சபை சொல்லுகிறார். ஏசாயா 55:1, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் பருகுங்கள். நீங்கள் எதை சாப்பிட வேண்டும்? அந்த தீர்க்கதரிசி, நான் இங்கே சாப்பிடக்கூடாது, இந்த 10 ராஜ்யம் தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, அது பாபிலோனுக்கு சென்று விட்டது, பாபிலோனுடைய அக்கிரமம் அங்கே காணப்படுகிறது, இங்கே நான் புசிக்கக்கூடாது, அதை தேவன் அவர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இந்த தீர்க்கதரிசியை அனுப்பினார். நான் இங்கே புசிக்கக்கூடாது, நான் பானம் பருகக்கூடாது, ஏனென்றால் அது பாபிலோனுடைய வழியில் இருக்கிறது. அதனால் இங்கே ஏசாயாவை கொண்டு தேவன் என்ன சொல்கிறார்? நீங்கள் பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் என்னிடம் இருக்கும் திராட்சரசத்தை வாங்கி குடியுங்கள். தேவன் வகுத்த வழியிலே, அந்த வழியில் கிடைக்கிற சத்தியத்தை மாத்திரமே நாம் பருக வேண்டும். ஆனால் புரொட்டஸ்டன்ட் சபை, கத்தோலிக்க சபையிலிருந்து வருகிற செய்திகளை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஏசாயா 52:55-2, நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். நீங்கள் எது உண்மையான போஜனமோ, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே, எது உண்மையான போஜனமோ அதை சாப்பிடுங்கள். உலகத்திலிருந்து வர போஜனத்தை சாப்பிடாதீர்கள், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த 2 சார்ட்ஸ் அம்மையார் என்னவென்று சொல்கிறார்கள் என்றால், ராக் ஆஃப் ஏஜஸ், இது கிறிஸ்துவானவர், இது அப்பம், இந்த அப்பத்தை நாம் புசிக்க வேண்டும், வேறு அப்பத்தை நாம் புசிக்க கூடாது. ஏசாயா 55:3, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும், தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். எப்படி நாம் இந்த பாபிலோனின் மதுவை பருகினோமோ அதை விட்டுவிட்டு தேவன் கொடுக்கிற புதிய ரசத்தை தாகும்பொழுது தேவன் நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். எப்படி 2 காலத்திலும், ஆரோனுடைய காலகட்டம், யெரொபெயாமுடைய காலகட்டம், லேவியருடைய புத்திரரை தேவன் தெரிந்து கொண்டாரோ, அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள், தேவன் காட்டின வழியிலே நடந்தார்கள், அதனால தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். சபையிலே இப்பொழுது உண்மையாக இருக்கிறவர்கள் யார் தேவன் வகுத்த வழியிலே செல்கிறார்களோ, கடைசி காலத்திலே 144,000 பேர் லேவியராக தேவன் தெரிந்து கொள்ள இருக்கிறார். அவர்களுடன் தேவன் உடன்படிக்கை செய்ய இருக்கிறார். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழிப்பாய்,
உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமூகமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இப்பொழுது இந்த காலமே தேவனை நோக்கி கூப்பிடுற காலம். இதற்கு முன்பதாக வசனத்திலே நாம் வாசித்தோம், அறியாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், தேவனுக்கு சத்தியம் செல்லாமல், தேவனுடைய சத்தியம் செல்லாமல் இருக்கிற ஜனங்களிடத்திற்கு நான் உன்னை அதிபதியாக ஏற்படுத்தி உன்னை நான் அனுப்புவேன் என்று தேவன் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினருக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஆனால் எப்பொழுது அது நடக்கும் என்றால், தேவனை கண்டடையத்தக்க சமயம், கிருபையின் காலம் முடிவடைய இருக்கிறது. அதுக்கு முன்பதாக ஒரு குறுகிய காலத்தை தேவன் கொடுத்து, சபையில் இருக்கிறவர்களை நீங்கள் இடறினீர்கள், மறுபடியுமாக என் சமீபத்திலே வாருங்கள் என்று அழைக்கிறார். ஏசாயா 55:7, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. தேவனுடைய நினைவுகள், தேவனுடைய வழிகள், அவர் வகித்த வழிகள் உண்மையான வழிகள், மேன்மையான வழிகள். அதை விட்டு நாம் விலகும் பொழுது நாம் என்ன தேவனிடம் சொல்கிறோம் என்றால், நாங்கள் உம்மால் நடத்தப்பட எங்களுக்கு மனதில்லை என்று நாம் சொல்கிறோம். நம்முடைய சொந்த வழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சொந்த ஞானம், மனித ஞானத்தை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் தேவன் வகுத்த வழியை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது தேவன் நம்மை ஒரு கூட்டமாக சேர்க்கிறார். அப்பொழுது தேவன் நமக்கு பின்மாரியை கொடுப்பார் என்ற அடுத்த வசனம் ஏசாயா 55:10, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவரிடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். தேவன் ஒரு முறை சொன்னால் திரும்ப எடுத்துக்கொள்ள மாட்டார். தேவன் மனமாறுகிறதற்கு மனிதன் அல்ல. ஒரு முறை இந்த சாட்சை கொடுத்து விட்டு மறுபடியும் இல்லை இதில் தவறு இருக்கிறது என்று சொல்லி புதிதாக ஒன்று கொடுக்கிறதற்கு தேவன் மனிதன் கிடையாது. தேவன் மாறாதவராக இருக்கிறார். அதனால் தேவன் இந்த கடைசி காலத்தில் 2ஆம் தூதும் 4ஆம் தூது, இந்த தூதுகளை கொண்டு சபைக்கு இப்பொழுது 2ஆம் தூது போதிக்கப்பட்டிருக்கிறது. பாபிலோனை விட்டு வெளியே வாருங்கள், இதை விட்டு நீங்கள் சென்று விட்டீர்கள், பாபிலோனுக்கு சென்று விட்டீர்கள், மறுபடியுமாக என்னிடம் திரும்புகள், மறுபடியுமாக உங்களை ஒரு ஜாதியாக ஏற்படுத்துவேன், 1,44,000 பேராக ஏற்படுத்துவேன் என்று தேவன் அழைக்கிறார். ஜெபம் செய்வோம். அப்பா தகப்பனே, கிருபை நிமித்தமாக கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. பின்மாரியின் அனுபவத்தை அங்கங்கு ஊற்றி கொண்டிருக்கிறீர் தகப்பனே. இதை நாங்கள் புரிந்து கொண்டால் ஒழிய, சத்தியங்களை நாங்கள் படித்து புரிந்து கொண்டால் ஒழிய பின்மாரி எங்கள் மேல் ஊற்றப்படாது என்பதை எங்களுக்கு புரிய வைக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய பாவத்தை நாங்கள் விட்டு தகப்பனே, நாங்கள் எங்கே விழுந்து போனோமோ அதை புரிந்து கொண்டு உண்மையான மனம் திரும்புதலோடு நம்மிடம் வர கிருபை தாரும் தகப்பனே. கிருபையின் காலம் மிக சீக்கிரமாக முடிவடைய இருக்கிறது. இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. இந்த ஞானத்தை நாங்கள் அலட்சியப்படுத்தி விடாதபடிக்கு எங்களை நாங்கள் தகுதிப்படுத்தி கொண்டு எங்களில் இருக்கிற பாவங்களை நாங்கள் அகற்றிவிட்டு உண்மையான மனதோடு உங்களை பின்பற்ற கிருபை தாரும் தகப்பனே. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமென்.